सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरा। श्री गुरुभ्यो नमः. இப்போ ராகவ யாதவீய காவியத்துல 14வது ஸ்லோகத்தை நாம இப்போ பதிவு பண்ண போறோம். இந்த ஸ்லோகத்துல நேரடியாக படிக்கும் பொழுது ராமன் சித்திரக்கூட்ட வனத்துக்கு சென்றான் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. இதே ஸ்லோகத்தை நாம பின்னாடியிலிருந்து முன்னாடி படிக்கும் பொழுது கிருஷ்ணன் புஷ்பத்தை கொண்டு வர வேண்டி சொர்க்கத்திற்கு சென்றான் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. இப்போ நாம இந்த ஸ்லோகத்தை வாசிக்கலாம். யாது ராஜித பாபாரம் தியாம்வ மாருத கந்தரம் சோகமாரபதம் யக்ஷ துங்காபோ நகயாத்ரயா. இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம் யாது ராஜித பாபாரம் தியாம் வ மாருத கந்தகம் சஹ அகம் ஆர பதம் யக்ஷ துங்காபஹ அனக யாத்ரயா. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வய யோஜனா யக்ஷ துங்காபஹ யாது ராஜித பாபாரம் மாருத கந்தகம் அகம் தியாம் வ அனக யாத்ரயா பதம் ஆர. இந்த ஸ்லோகத்துல அன்வயம் சொல்லும் பொழுது முதல் பதம் யக்ஷ துங்காபஹ. யக்ஷஹா அப்படின்னு சொன்னா குபேரஹான்னு அர்த்தம். யக்ஷராட் குஹ்யகேஸ்வரஹா அப்படின்னு அமர கோஷத்துல சொல்லப்படுறது. துங்காபஹ, துங்க அப்படின்னு சொன்னா உயர்ந்த, பா அப்படின்னு சொன்னா தீப்திஹி பிரகாஷஹா தேஜஸ் அர்த்தம். இந்த பா அப்படிங்கிற பதத்திலிருந்து வந்ததுதான் துங்காபஹ. அதாவது யக்ஷனை போல குபேரனை போல துங்க உயர்ந்ததான பிரகாசத்தை கொண்டவர் யக்ஷ துங்காபஹ. யாரவர்? ராமன். கவியே இந்த பதத்தை இங்க சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, ராமன் இப்போ காட்டுல இருந்துட்டு இருக்கார், வெறும் மர உரியை தரித்துண்டு இருக்கார். எந்த விதமான அழகூட்டக்கூடியதான ஆபரணங்கள் கிடையாது. ஆனால் அவர் எப்படி பிரகாசிக்கிறார்? உலகத்திலேயே தனவானாக இருக்கக்கூடிய எல்லா விதமான செல்வங்களையும் கொண்ட குபேரனை போல பிரகாசிக்கிறார். அப்படின்னு சொன்னா குபேரனுக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடியதான செல்வத்தினாலையும் ஆபரணங்களாலையும் பிரகாஷா தேஜஸ். ஆனா ராமனுக்கு சித்தமாக இருக்கக்கூடிய ஸ்வகீய தேஜஸ், தன்னிடத்தே உள்ளதான ஒரு ஒளி, ஒரு பிரகாஷா. அவருக்கு இந்த ஆபரணங்களால அழகு இல்லை அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக வனத்திலே இருந்தாலும் மர உரியை மட்டுமே தரித்தாலும் ஆபரணங்களை தரிக்காமல் இருந்தாலும் கூட ராமன் குபேரனுக்கு ஒப்பாக பிரகாசிக்கிறார் அப்படிங்கிறத கவி ரொம்ப அழகா ஒரே பதத்தினால சொல்றார். யக்ஷ துங்காபஹா. சரி, இப்படி மிகவும் தேஜஸ்வியாக இருக்கக்கூடிய ராமன் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா, ஆர பிராப அடைந்தான். எதை அடைந்தான் அப்படின்னு சொன்னா சித்திரக்கூட்ட வனத்தை அடைந்தான். இந்த சித்திரக்கூட்ட வனம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறத சொல்றதுக்காக ஒரு
3-4 பதங்கள். யாத்து ராஜித பாபாரம் அப்படின்னு ஒரு முதல் பதம். இந்த வனமானது, சித்திரக்கூட்ட வனமானது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டா, யாத்து ராஜித பாபாரம், யாத்துதானான்னு பதம். அதாவது ராட்சசர்கள்னு அர்த்தம். ராஜி அப்படிங்கிற பதத்துக்கு ஒரு ஆவலிகி, வரிசைன்னு அர்த்தம். அதாவது ராட்சசர்களுடைய கூட்டம். அந்த கூட்டத்தை தியதி கண்டயதி இதி தஹா, இந்த ராட்சச கூட்டங்களை நாசம் செய்கின்ற அளவுக்கு ஒரு தேஜஸை, ஒரு பராக்கிரமத்தை கொண்டது. அப்பேற்பட்ட பாரஹா, பா அப்படின்னு சொன்னா தேஜஹா பிரகாஷஹான்னு பார்த்தோம். பாரஹான்னா அதை கொண்டதுன்னு அர்த்தம். அதாவது ராட்சசன் முதலியவர்களை நாசம் செய்கின்ற அளவுக்கு பராக்கிரமத்தை கொண்டது. அது மட்டும் இல்லை, மாருத கந்தகம், இந்த வனத்துல மலைகள் நிறைய இருக்கு. அதுல நிறைய சந்தன மரங்கள் இருக்கு. சந்தன மரம் போன்ற பல வாசனை மரங்கள் இருக்கு. அதிலிருந்து அந்த தொட்டுண்டு வரக்கூடியதான அந்த காற்று இருக்கே, இந்த காற்று ஒரு வாசனையுடன் கூடியதா இருக்கு. அப்பேற்பட்டதான இந்த இடம் எப்பேற்பட்டது? சந்தன மரங்களை தொட்டு வருகின்ற காற்றானது நமக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. மனத்துடன் கூடியதான ஒரு காற்றாக இருக்கிறது. இப்பேற்பட்டது மாருத கந்தகம். இப்பேற்பட்டதான இந்த மலையை அகம் பர்வதஸ்தானம், அதாவது இது மலைன்னு சொன்னா காட்டுல சித்திரக்கூட்ட வனத்திலேயே நிறைய மலைகள் உண்டு அல்லவா, அதுல ஒரு இடம் அப்படின்னு வச்சுக்கணும். இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, ஸ்வர்க்கம் போல இருக்காமா. தியாம் ஜௌஹு இவ, அதாவது ஸ்வர்க்கம் போல, ஸ்வர்க்கம் இருந்தால் அதுல எவ்வளவு சுகங்கள் கிடைக்கும், அத்தனை சுகங்கள் இந்த வனத்துல கிடைக்குமாமா. அப்பேற்பட்டதான இந்த மலையை அவர் அடைந்தார். அதுவும் எப்படி அடைந்தார் அப்படின்னு கேட்டா, அனகயாத்ரயா. அகஹான்னா பாப்பம், தோஷான்னு அர்த்தம். அனகஹான்னா தோஷம் இல்லாத. தோஷம் இல்லாத அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அங்க இருக்கக்கூடியதான பிராணிகளோ அல்லது ரிஷிகளோ மற்ற யாருக்கும் எந்த விதமான தீங்கும் இழைக்காமல், எந்த விதமான சிரமமும் கொடுக்காமல் இப்படி போய் அடைந்தார். ஒரு பட்டாட்டோபமாக எல்லாரோட சேர்ந்து போனோம்னு சொன்னா அங்க இருக்கக்கூடியதான பிராணிகளுக்கு தொந்தரவு, ரிஷிகளுக்கு தொந்தரவு, இதெல்லாம் இல்லாத தன் கூட வர்றவா யாருன்னு கேட்டா ரிஷிகள். யாருக்கும் எந்த வித தீங்கும் இழைக்காதவர்கள். அவர்களோடு சேர்ந்து அனக யாத்திரையா பதம் ஆற, தன்னுடைய அந்த ஒரு இருப்பை, அதாவது காலை வைத்தார். இப்படியாக இந்த ஸ்லோகத்தை நாம நேரடியாக படிக்கும் பொழுது ராமன் சித்திரக்கூட்ட வனத்தை அடைந்தார் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. இதே ஸ்லோகத்தை நாம பின்னாடி இருந்து படிக்கும் பொழுது வேற ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. எப்படி? முதல்ல இந்த ஸ்லோகத்தை படிப்போம். இதே ஸ்லோகத்தை நாம பின்னாடி இருந்து படிச்சா எப்படி இருக்கும்? யாத்ரயா கன போகாதும் க்ஷயதம் பரமாகசஹ கந்தகம் தருமாவத்யாம் ரம்பாபாதஜிராது யா. இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா, யாத்ரயா கனபஹ காதும் க்ஷயதம் பரமாகசஹ கந்தகம் தரும் ஆவ தியாம் ரம்பாபாதஜிராது யா. இப்போ அன்வய யோஜனா. கனபஹ பரமாகசஹ க்ஷயதம் கந்தகம் தரும் காதும் தியாம் யாத்ரயா ஆவ யா து ரம்பாபாதஜிரா.
என்ன அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு? கணபஹா, கணபஹா அப்படின்னு பதம் இருக்கு. என்ன அர்த்தம்? கணபதத்துக்கு மேகஹான்னு அர்த்தம். பா அப்படின்னா பிரகாஷா, அதாவது மேகத்தை போன்ற பிரகாசத்தை கொண்டவர். மேகஷியாமஹான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவர் கருப்பா இருக்கக்கூடியவர். எதை போல? கருமேகங்களை போல. அந்த ஒரு அர்த்தத்தை கொடுக்கறதுக்காக இந்த பதம் கணபஹா. மேகப்பிரபஹா, மேகஷியாமஹா. யார் அவர்? கிருஷ்ணஹா. அவர் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, தியாம் ஆவ, தியாம் ஸ்வர்க்கத்தை ஆவ அடைந்தார். எதற்காக? பரமாகசா. ஆகான்னு சொன்னா பாபம்னு அர்த்தம். ஆகசா அப்படிங்கிறது ஷஷ்டி. அதுவும் சாதாரண பாபம் இல்லை, பரமாகசா, செய்ததான மிக அதிகமான ஒரு தவறினுடைய பாபத்தினுடைய பிராயஷ்சித்தமாக. அப்படி என்ன பாபம் பண்ணிட்டார் இவர் அப்படின்னு கேட்டா, சத்யபாமாவுக்கு கொடுக்காத ருக்மிணிக்கு அந்த புஷ்பத்தை கொடுத்துட்டார். அது இவ்வளவு பாப்பமா அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் ஒரு லீலைகள் தானே. பிரணயத்துல இந்த சின்ன தவறும் கூட பெரிய தவறா தெரிகிறது. அதனாலதான் பரமாகசக, மிகவும் பெரிய தவறனுடைய அபராதத்தினுடைய க்ஷயதம், க்ஷயன குறைவு, தம்ன ததாதி, இந்த பெரிய பாபத்தினுடைய குறைவு, அதாவது நாசத்தை தரது. என்னது? அந்த புஷ்பத்தை மறுபடியும் கொண்டு கொடுத்தாச்சுன்னு சொன்னா, பாரிஜாத புஷ்பத்தை கொண்டு வந்து கொடுத்தாச்சுன்னு சொன்னா இந்த பாபம் போயிடும். அப்போ அந்த புஷ்பத்தை கொண்டு வர்றதுங்கிறதா இந்த பெரிய பாபத்துக்கு பிராயஷ்சித்தம். க்ஷயதம், கந்தகம், மிகவும் வாசனையுடன் கூடியது, அப்பேற்பட்ட புஷ்பம் அது. அந்த புஷ்பத்தை கொடுக்கக்கூடியதான மரத்தை அடைவதற்காக, தரும் விருட்சம், காத்தும் அடைவதற்காக எங்க போனார்? தியாம் ஆவா, சொர்க்கத்தை நோக்கி சென்றார். ஏன்னா அங்கதான் அந்த பாரிஜாத விருட்சமானது இருக்கு. எப்படி போனார்? யாத்ரையா, இப்பேற்பட்ட மகாவிஷ்ணுவாரவர் சரீரத்தினாலேயே அங்க போய் அடையணும்னு கிளம்பியிருக்கார். அந்த இடம் தியா, அதாவது இந்த தியூஹு, சொர்க்கமானது எப்பேற்பட்டது? யா இதே சொர்க்கா ரம்பாபாதஜிரா, ரம்பா முதலியதான அப்சரச கன்னிகைகளால் பாத் விராஜத் பிரகாசித்து கொண்டிருக்கக்கூடியவை. இந்த லோகம் எப்பேற்பட்டது? ரம்பா முதலியதான அப்சர கன்னிகைகளால் பிரகாசித்து கொண்டிருக்க கூடியது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா? அந்த அஜீரம் அப்படின்னா ஸ்தானம். அந்த ஸ்தானம் இப்பேற்பட்டதாக இருக்கிறது. அப்பேற்பட்ட ஸ்தானத்தை நோக்கி இவர் சென்றடைந்தார் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகம். ஒரே ஸ்லோகம். ராமன் தந்தையினுடைய வாக்கிய பரிபாலனத்துக்காக காற்றுல சென்று அங்கிருந்து சித்திரக்கூட வனத்தை அடைந்தார். இவர் இங்கே கொடுத்ததான வாக்கியத்தை, தன் மனைவியினிடத்துல கொடுத்ததான அந்த வாக்கியத்தை காப்பாற்றுவதற்காக இவர் சொர்க்கத்தை அடைந்தார் அப்படிங்கிறதாக ஒரே ஸ்லோகத்தை ரொம்ப சமத்காரமா 2 விதமான அர்த்தம் வரும்படி கவி ரொம்ப அழகா பண்ணியிருக்கார். மேற்கொண்டு ஸ்லோகத்தை அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம்.